பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. ஸ்தேவானுக்கு விரோதமாய் பேசினவர்கள் எதிர்த்து நிற்க கூடாமல் போயிற்று. ஏன்னா அவனுடைய வார்த்தை அவ்வளவு ஞானம் நிறைந்ததாகவும் பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்பட்டதாகவும் இருந்தது. அதனால அவங்களால என்ன பண்ண முடியல, அவன்கிட்ட பேச முடியல, எதிர்த்து பேச முடியல. ஸ்தேவான் ஒரு வாலிபன், அவனை எதிர்த்து பேச முடியலையா? வாலிபன் எப்படி இருக்கான் பாருங்க. இப்ப இருக்க வாலிபர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆனா இந்த ஸ்தேவான் என்கிற வாலிபன் எப்படி இருக்கிறான்? அதனாலதான் அவன் இதற்கு பிற்பாடு தன்னை அநேகர் கல்லெறிந்து கொன்று கொண்டிருக்கும் பொழுது கூட ஏசப்பா சிங்காசனத்தின் வலது பக்கத்துல எழுந்து நிற்கிறத பார்த்து, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்யறது தவறுன்னு செய்யாம செஞ்சிட்டு இருக்காங்கன்னு தைரியமாய் சொல்ல முடிந்தது. அதாவது செத்து கொண்டிருக்கும் பொழுதே. காரணம், ஆவியானவர் அந்த சத்துவத்தை ஸ்தேவானுக்கு கொடுத்தா, அந்த ஞானத்தை ஸ்தேவானுக்கு கொடுத்தா. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் நமக்கு உறுதி அளிக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது ஒருத்தரும் நம்மை எதிர்த்து பேச முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. அந்த வாக்க ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார், பரிசுத்த ஆவியானவரால் கொடுப்பார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாக இருக்கணும். அதற்கு தகுதியுள்ளவர்களாய் நாம் இருக்கணும். நாம் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இந்த தகுதியை பெற்றுட முடியுமானா முடியாது. ஆண்டவர் பிடித்தபடி வாழ்ந்து ஆண்டவருக்கு உகந்தபடி அவருடைய திட்டங்களையும் தரிசனங்களையும் நிறைவேற்றி சித்தத்தை நிறைவேற்றி அதன்படி ஓடும்போது, ஸ்தேவானை பாருங்க, இந்த வாலிப பருவத்துல, இந்த இளம் பிரயாணத்துல ஆண்டவர் சொற்படி கேட்டு தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்த ஸ்தேவான். ஸ்தேவானோட நிலை என்ன தெரியுமா? ஸ்தேவான் பெரிய ஊழியக்காரனாலாம் அழைக்கப்படலை. அவன் பந்தி விசாரிப்புக்காரனால் தான் அழைக்கப்பட்டான். பந்தி விசாரிப்பு அப்படிங்கிறது ஊழியக்காரருக்கு ஒரு துணை ஊழியர், டீக்கன், லே ப்ரீச்சர் இப்படி சொல்லலாம். துணை ஊழியக்காரர். இப்படி லிட்ரலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இலை எடுக்கிறவன், சாப்பாட்டு இலையை எடுக்கிறவன். ஆனா அவனுக்குள்ள எப்படி இப்படி ஒரு அபிஷேகம் வந்துச்சு? ஏன்னா அந்த ஸ்தேவான் உலகத்தாலே தன் வீட்டை கட்டவில்லை, ஆவியானவராலே தன் வீட்டை கட்டினான். அதனால தான் அந்த ஞானமும் வாக்கும் அவனிடத்திலிருந்து பெறப்பட்டது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் புறப்படணும்னா நாம எப்படி கட்டணும்? நம்முடைய வீட்டை மண்ணால கட்டணுமா, இல்லை ஆவியானவரால கட்டணுமான்றது நமக்கே தெரியணும். அப்படி தெரிந்திருந்தாதான் நம்மை எதிர்த்து பேசுகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்கையும் ஞானத்தையும் கொடுப்பார். அவர்களால் எதிர்த்து பேசக்கூடாமற் போகும். இது வசனத்துல இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இது மாதிரி நிறைய பரிசுத்தவான்களுக்கு நடந்திருக்கு. தீமையை செய்ய கிட்ட நெருங்கும் போது கூட கர்த்தர் அந்த ஆவியானவருடைய பலனை கொடுக்கும் பொழுது கிட்ட வந்தவங்க தூரம் ஓடி போடுறது, மிருகங்கள் கிட்ட வரும்போது தூரம் ஓடி போகிறது, எல்லாம் நடந்திருக்குது.
நிறையா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நடைமுறையில நடந்திருக்குது. அதற்கு முன்பாகவே வேதம் இதெல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறது. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்கள் இருந்து பேசுகிறவர். என்ன பேசுகிறது? நாம நார்மலா பேசிட்டு இருக்கோமே ஒவ்வொரு நாளும், அந்த பேச்சு இல்ல. ஏதாவது ஒரு தீமை நம்மை நெருக்கும்போது, நம்மை ஒடுக்கும்போது, சத்ரு நம்மை கட்டுப்படுத்தும்போது, நிறைய சத்துருக்கள் இன்னைக்கு எழும்பி இருக்கிறாங்க இல்லையா? நம்மளை சுற்றி, கிறிஸ்தவர்களை சுற்றி நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க. அப்படி அவங்க நம்மளுக்கு தீமை செய்யும்போது, அங்க நாம பேச மாட்டோமா? ஆவியானவர் பேசுவாராம். ஆவியானவர் பேசுகிற விதமே வேற மாதிரி இருக்கும். இப்படி ஆவியானவர் பேசுகிறார் அப்படின்னா எதற்கும் தயாராக இருப்போம் நாம. எவ்வளவு தீமை நமக்கு எதிராக வந்தாலும், சத்துருக்கள் வந்தாலும், சாத்தானுடைய கிரியைகள் செயல்பட்டாலும், அது எல்லாவற்றையும் ஆவியானவர் அடித்து நொறுக்கும்படியான வார்த்தைகளை நம் வாயிலே போட்டு அவர் பேசுகிறவராயிருக்கிறார். அப்பதான் தைரியமா எதிர்த்து பேச முடியும். எதிர்த்து பேசுறதுனா சண்டை போடுறது கிடையாது. எதுவானாலும் தைரியமாய் நின்று பின்னிட்டு பார்க்காதபடி, ஓடிவிடாதபடி, எந்த தீமை ஆனாலும், எந்த தீங்கானாலும் தைரியமாய் கிறிஸ்தவர்களை எதிர்த்து நிற்க முடியும்னா அது ஆவியானவர் அங்கே இருந்து செயல்படுகிறார் என்று அர்த்தம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். இந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். இன்னொரு விஷயம், தேவான் அப்படிங்கும்போது ஸ்டீஃபன் அப்படின்னு பெயர். இன்னைக்கு அநேக பேருக்கு இந்த நேம் இருக்கு, ஸ்டீஃபன் அப்படின்னு. ஆனால் வேதத்தில் காண்பிக்கப்பட்ட ஸ்டீஃபன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்பதை ஒவ்வொரு ஸ்டீஃபனும் ஆராய்ந்து பார்க்க வேண்டி ஒரு கால சூழ்நிலையில் இருக்கிறோம். தவறுதலாக சொல்ல, பட் இதற்கு இவ்வளவு வேல்யூ இருக்குது அந்த பேருக்கு. நீ கேட்குற யாராவது உங்களுக்கு இந்த பெயர் இருந்தால் இதனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய ஞானத்தையும் அதனுடைய ஆவியையும் எப்படிப்பட்டவைகள் என்பதை அறிந்து அதன்படி செயல்படுவது மிக நல்லதாக இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது ஒன்றே ஒன்றுதான், உலக பிரகாரமாய் நீ பேசுகிற பேச்சு ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் தேவ ஆவியானவரால் உன் வாயிலிருந்து வெளிப்படுகிற பேச்சு ஞானத்துடன் இருக்கும், ஆவியானவரால் பேசப்படும். அதற்கு முன்பாக ஒருவனாலும் எதிர்த்து நிற்க கூடாமற் போகும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.